Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஜனநாயகன் படம் சொன்னபடி ரிலீஸ் ஆகலை. ஜனவரி 21ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே தெரியும். பட ரிலீஸ் இப்படி தள்ளி போகிறது பற்றி பட தயாரிப்பாளர் நேற்று மன்னிப்பு கேட்டிருந்தார். விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்திருந்தார் தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா. அப்போது விஜய் கேட்டிருந்திருக்காரு அவர்கிட்ட, சார் சும்மாவே என்னோடய படத்துக்கு பிரச்சனை வரும், இதில் வேறு நான் வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன், எப்படி சார் இந்த டைமிங்கில் படம் பண்ணுறீங்க, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. அதற்கு வெங்கட் நாராயணா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, சார் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, நம்ம சேர்ந்து பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே பாசிட்டிவ் வைபை கொடுத்தவர் தான் இந்த ப்ரொடியூசர். சரி, யார் இந்த வெங்கட் கே நாராயணா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்திய திரைத்துறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அனைத்து பெரிய பட்ஜெட் படங்களையெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பார்த்துருக்குறோம். அப்படித்தான் தற்போது தென்னிந்தியாவில் பெரிய படம் அப்படின்னாவே அதுக்கு ப்ரொடியூசராகவோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராகவோ யார் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இப்போது ஜனநாயகன் படத்தையும் சரி, கன்னடத்தில் யஷ் நடிச்சிருக்கக்கூடிய டாக்ஸிக் படத்தையும் கூட தயாரிச்சிருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு 500 கோடி செலவு, யஷோட டாக்ஸிக் 500 கோடி செலவு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தொகையை இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் தான் வெங்கட் கே நாராயணா. அவருடைய பெயரை தான் கேவிஎன் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றினதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் முக்கியமான பதவிகளிலெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமா, அதில் வெற்றி கண்டதுக்கு அப்புறமா அந்த பதவியை விட்டுட்டு தான் சினிமா துறையுடைய ஆர்வம் காரணமாக இதற்கு வந்திருக்காரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த மாபெரும் நிறுவனத்துக்கு பின் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா வெங்கட் கே நாராயணா தான். பெங்களூருவில் இருக்கிற பிரபலமான ரியல் எஸ்டேட் நிறுவனமான பிரஸ்டீஜ் குரூப் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேலே வேலை பார்த்துருக்காரு. அந்த நிறுவனத்தில் 2003ஆம் ஆண்டு சேர்ந்த அவர் 9 ஆண்டுகள் தலைமை நிதி அதிகாரியாக பணியாற்றினார். 2017ஆம் ஆண்டு சிஇஓவாகவும் பணியாற்றியிருந்தார். இவருடைய தலைமையில் தான் பிரஸ்டீஜ் நிறுவனம் பெங்களூருவிலிருந்து மும்பை, டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பெருநகரங்களுக்கு தன்னுடைய வர்த்தகத்தை விரிவாக்கம் பண்ணுச்சு. பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள், அது போக டவுன்ஷிப்ஸ் மாதிரியான பல பிரம்மாண்டமான திட்டங்களை உருவாக்கி ரியல் எஸ்டேட் துறையில் தனி முத்திரையை அந்த நகரங்களிலெல்லாம் பதிச்சிருக்கு அந்த நிறுவனம். வெங்கட் கே நாராயணாவுடைய தலைமையில் பிரஸ்டீஜ் குரூப் இந்திய ரியல் எஸ்டேட் சந்தையில் மிகவும் முன்னிலை பெற்றதுன்னே சொல்லலாம். அந்த நிறுவனத்தை பங்கு சந்தையில் பட்டியலிடுவது மாதிரியான முக்கியமான முடிவுகளை கூட அவர் தான் எடுத்திருந்திருக்காரு. வெங்கட் கே நாராயணா வெறும் ரியல் எஸ்டேட் ஜாம்புவான் அப்படிங்கிற ஒரு சின்ன கட்டத்துக்களை மட்டும் அவர் அடிச்சிட முடியாது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல டிகிரிகளையும் இவர் வாங்கியிருக்காரு. கையோடு சட்டமும் படிச்சிருக்காரு. 2024ஆம் ஆண்டு மே மாதம் பிரஸ்டீஜ் குரூப்லேருந்து விலகி சொந்தமாக தொழில் துவங்கி முழு நேரமும் அதிலேயே கவனம் செலுத்த முடிவு பண்ணினார். வெங்கட் 2020ஆம் ஆண்டு தொடங்கின இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கர்நாடக திரைத்துறையிலிருந்து இப்போ பேன் இண்டியா அளவில் விரிவடைஞ்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் கர்நாடக திரைத்துறையில் ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டராக தான் இவங்க தன்னுடைய பணியை துவங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியாவுடைய மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக உருவெடுத்திருக்கு. கேவிஎன் நிறுவனம் கர்நாடகாவில் RRR, அனிமல், கல்கி, அஜித்தோட குட் பேட் அக்லி, சூர்யாவோட காங்குவா, விக்ரமோட தங்கலான், துல்கர் சல்மானோட சீதாராமம் மாதிரியான பல வெற்றி படங்களையும் கர்நாடகாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. வரலாறு காணாத வசூலையும் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றியை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டுலேருந்து சின்ன சின்ன படங்களை இவங்க தயாரிக்க ஆரம்பித்தாங்க. 2025லேருந்து தான் பெரிய படங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. விஜயோட ஜனநாயகன், யஷோட டாக்ஸிக், இதையும் தாண்டி ஹிந்தியில் பிரியதர்ஷனுடைய இயக்கத்தில் ஹைவான், மஞ்சுமுல் பாய்ஸ் படத்தை இயக்குன சிதம்பரத்துடைய 2வது படம். அந்த படங்கள் மூலமாக ஹிந்தி மற்றும் மலையாள சினிமாவிலையும் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அடியெடுத்து வைக்குது. இதை விட முக்கியமாக லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் உருவாக இருக்கிற கைதி 2 படத்தை கூட பல மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கிறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுடைய வெங்கட். ஜனநாயகன் ஆகட்டும், டாக்ஸிக் ஆகட்டும், இந்த 2 படங்களையும் ஒரே நேரத்தில் தயாரிச்சிருக்காரு. இது ஒரு 500 கோடி, அது ஒரு 500 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய தொகையை இந்த நிறுவனம் கையாண்டுகிட்டு இருக்கு. வெங்கட் நாராயணனுடைய நிதித்துறையுடைய அந்த அனுபவம், பெரிய ரியல் எஸ்டேட் திட்டங்களை கையாண்ட அனுபவம்,
இதெல்லாம் தான் திரைத்துறையில பெரிய பட்ஜெட் படங்களுக்கு நிதியை ஏற்பாடு பண்றதுலயும் அதை கையாளுவதிலும் அவருக்கு வந்து உதவிக்கிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் துறையினுடைய வெற்றியை திரைத்துறையில பயன்படுத்தி பேன் இண்டியா படங்களை உருவாக்கக்கூடிய இவருடைய பயணம் பல புதிய தொழிலதிபர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வந்து இன்ஸ்பிரேஷனாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னட திரைத்துறையில சின்ன சின்ன படங்கள் எடுத்து பண்ணிட்டு இருந்தவர் இப்போ பேன் இண்டியா அளவுல மற்ற மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் எடுத்து பண்றாருன்னா கண்டிப்பா அது வந்து சின்ன விஷயம் கிடையாது. வெங்கட் கே நாராயணாவோட மனைவி நிஷா வெங்கட் கோனன்கி, இவங்களும் கேவின் ப்ரொடக்ஷன்ஸோட கோஃபவுண்டர் தான். கொரோனா சமயத்தில் கணவன் மனைவி சேர்ந்து அவங்களுடைய தொண்டு நிறுவனம் மூலமாக ஃபீட் மை சொசைட்டி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் மூலமாக பெங்களூருவில் பலருக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் பெங்களூருவில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்காங்க. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.